அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் மழைநீர் வடிகால் பணியின் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முனுசாமி, மணிகண்டன் ஆகிய இருவரும் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அங்கு மீட்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, என்ன ஆயிற்று? அங்கு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா? மீட்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? அஸ்வினி, வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேர் அந்த ட்ரில்லிங் மிஷினுடன் வைத்து அந்த குழியினுள் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அந்த குழியினுள்ளே இருந்த மின்சார கேபிளில் இருந்து மின்சாரம் பாய்ந்தால் இருவரும் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்த ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் அந்த டிஎச் ரோட்டில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த ஊழியரான மணிகண்டன் மற்றும் முனுசாமி ஆகிய 2 ஒப்பந்த ஊழியர்களும் அந்த வடிகால்வாய் பள்ளத்திற்குள் இறங்கி ட்ரில்லிங் மிஷினுடன் இறங்கி அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக பள்ளத்தின் அடிப்பகுதியில் மின்சார கேபிள்கள் இருந்து பதியப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த ட்ரில்லிங் மிஷின் அந்த கேபிள்களின் மீது பட்டதால் திடீரென மின்சாரம் பாய்ந்து வடிகால்வாய் பள்ளத்தில் அந்த ஊழியர்களான முனுசாமி மற்றும் மணிகண்டன் இருவரும் காயம் ஏற்பட்டு வலியால் துடித்திருக்கிறார்கள். அதே இடத்தில் விழுந்தும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சத்தத்தை கேட்டு அருகில் இருந்த ஒரு சில வியாபாரிகள், கரும்பு ஜூஸ் வியாபாரி குமார் மற்றும் அந்த பகுதியை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு அவர்களை மீட்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள். பலத்த காயத்தோடு இருந்த அவர்களை அந்த குழியில் மழைநீர் வடிகால்வாய் இதிலிருந்து தூக்கி திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் திருவொற்றியூர் போலீசார் விரைந்து அந்த பகுதிக்கு அந்த ஒப்பந்த ஊழியர்கள் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வராங்க. இதுல அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் அருகில் யாராவது இந்த சூப்பர்வைசர் மாதிரியான ஆட்கள் அவர்களுக்கு வேலை வாங்கும் போது பக்கத்துல இருந்து அந்த பணியை மேற்பார்வை செஞ்சாங்களா, அல்லது இப்படிதான் அவர்கள் பணியமர்த்தப்படணும், இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுதான் யாரேனும் அழுத்தத்திற்காக அவர்கள் இந்த வேலையை செஞ்சாங்களா, முன்கூட்டியே உள்ள அந்த வடிகால் வாய்க்குள்ள கேபிள் தெரியாத அளவுக்கு அவர்களை வேலை வாங்கிய யார், அந்த மாதிரியான விசாரணைகளும் மேற்கொண்டு வருகிறாங்க.